அம்மா 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 எந்திரிம்மா. அம்மா அம்மா எந்திரிம்மா. ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா. ஏய் ஏய் எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கவ? ஏங்க நான் சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, போன்ல பேசிட்டு இருக்க வாக்கு மயங்கிருச்சுன்னு சொன்னப்ப நீங்களும் உங்க அம்மாவை எம்பிட்டு நக்கலா பேசுனீங்க. இவளுக்கு இதே ஒரு பொழப்பு தான் போய் சொல்றா வைக்கிறான்னு. இப்ப பாத்தீங்களா உண்மையாவே எங்க அம்மா மயங்கி கிடக்குது. அம்மா 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 இங்க பாருமா, உன் புள்ள வந்திருக்கேம்மா. என்னை விட்டு போயிடாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? போன்ல ஏதோ திட்டி புட்டேம்மா, அதுக்காக நீ எதை நினைச்சுக்காதம்மா. ஏம்மா இல்ல அவங்க ஆத்தா உசுரோட இருக்கா இல்லையா செத்து போச்சான்னு ஒன்னும் தெரியல. இவ பாட்டுக்கு வந்ததுல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காளே. அடியே இருடி இருடி, கொஞ்சம் நாடிய புடிச்சு பாப்போம். நீ பாட்டுக்கு வந்ததுல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. எங்க அம்மா எனக்கு வேணும். அம்மா எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது அனுச்சு அப்புறம் நான் என்ன உசுரோடையே நீங்க பார்க்க முடியாது. அம்மா அம்மா. அட இருடி, நீ வேற பயந்து என்னையும் பயமுறுத்தி விட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன எப்படியெல்லாம் வளர்த்த அம்மா, நான் எப்படிம்மா? அம்மா அம்மா வந்துடுமா. அம்மா அம்மா அம்மா. கூமுட்ட உங்க ஆத்தாளுக்கு ஒண்ணும் ஆவல, நல்லா தான் இருக்குது. அதுக்குள்ள ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிக்கிட்டு இருக்கா. இரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம். தூக்குங்க தூக்குங்க எங்க அம்மாவை. எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு பெத்தெடுத்துச்சு. எங்க அம்மா ஆமா, இவங்க அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு பெத்தடிச்சது. நம்ம வீட்டுல உள்ள அம்மாக்கள்லாம் சும்மா தர்மத்துக்குன்னு தவிட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. பேசுறா பாரு பேச்சு. தூக்குங்க தூக்குங்க. ஏய் தூக்கியாச்சுடி, வழியிலே நின்றுக்கிட்டு தூக்குங்கண்ணா. இங்கிட்டு நவரு போறதுக்கு. வாரத்துக்குள்ள பார்த்தா 1000 அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அம்மா அம்மா அம்மா. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கிடக்குதே. ஐயோ ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சா என்னமோ தெரியலையே. அத்தாவளையும் மகனாலையும் அடுத்தவங்களுக்கு தான் வருமே தவிர இவளுக்கு ஒன்றும் வராது. ஷோ இந்த புள்ள இருந்தானா இந்த டிவியை போட்டு விடுவா. அவளும் வேற இன்னைக்கு வெளியே போயிட்டா. ஷோ எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு சொல்லணும் வைக்கணும்னு வீட்டில் சிறையா இருக்குதே சும்மா இருக்கிறதுக்கு. நமக்கு எப்படி போடணும் என்னன்னு வேற தெரியல. நம்ம ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று எதையாவது அழுத்தி விட்டுவிட்டோம்னா அப்புறம் டிவிக்கு இது ஓடாமல் போச்சுன்னா அப்புறம் அம்புட்டு தான் மாப்பிள்ளை என்னை பிடிச்சிக்குவார். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, கம்முன்னு இருக்க முடியாதா? டிவி இல்லைன்னா என்ன, அங்கெல்லாம் என்ன டிவி பார்த்துக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதி பேசிவிடுவார். ஐயோ நேரமும் போய் தொலைய மாட்டேங்குது. வெளியே யார் வீட்டுக்கும் போனாலும் அங்கே அப்படி இங்கே அப்படின்னு பழமை பேசுவாங்க. நம்ம ஏதாவது வாயிருக்க மாட்டோம், எதையாவது ஒன்று பேசிவிட்டோம்னா அப்புறம் நம்மளால தான் வந்துருச்சுன்னு சொல்லிவிடுவாங்க. ஏற்கனவே இந்த ஊருக்காரவங்க அப்படி பண்ணவங்க தானே, அதனாலேயே பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கே. ஷபா நேரம் போக மாட்டேங்குதே. டா என் பேராண்டி வந்துட்டானே. பேராண்டி உனக்கு 100 ஆயிடுச்சுடா, இங்கே வாடா வாடா. ஐயா அந்த டிவியை கொஞ்சம் தட்டி விடியா. டிவி எப்படி போடுறது என்னன்னு வேற தெரியல. நான் வேற வெளியே இருக்கும், உங்கள் அம்மா டிவி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டா. நேரமே போக மாட்டேங்குதுடா. இந்த டைமுக்கு நல்ல நாடகம் ஒன்று ஓடுதியா, நல்ல குடும்பத்து நாடகம் பார்க்கணுயா, கொஞ்சம் போட்டு விட்றியா? ஏய் கிழவி, ஏற்கனவே உன்னால நான் ஆதி அந்தமும் அலறி போய் வந்திருக்கேன். உனக்கு இப்ப நாடகம் ஒண்ணுதான் குறைச்சல். என்னடா உங்க ஆத்தா இருக்கும்போது அம்மாயி அம்மாயினுவ, இப்ப என்ன கிளவின்றா? அப்புறம் நீ என்ன குமரியா? என்ன வேறாண்டி இப்படி பேசுற? அவங்ககிட்ட வேற எப்படி பேசுவாங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். யாரோடையும் வம்பு தும்புக்காக போனா ஒன்னா இல்ல யாருக்கிட்டையாவது பேசுனா வச்சானா ஒன்னும் பண்ணல. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். சும்மா இருக்கிறவனை உசுப்பேத்தி விட்டுப்புட்டு எம்புட்டு அசிங்கமா போச்சு தெரியுமா? என் பேராண்டி நான் என்னடா பண்ணனே, எதுக்குடா என்ன இப்படி பேசுற? எவரு நான் கல்யாணம் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னா உங்ககிட்ட நீயா நம்பர் கொடுத்த, பேசு பேசுன்னு உசுப்பேத்தி விட்ட. போன் பண்ணி பேசுனா எம்புட்டு அசிங்கமா போச்சு தெரியுமா? என்னடா அசிங்கம்? என்ன அசிங்கமா? ஏ கிளவி, போன் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட பேசலான்னு பார்த்தா அவங்க மாமா போன வாங்கி ஏன்னா அந்த பேச்சு பேசி விட்டாரு. என்னடா சொல்ற? அந்த புள்ளையும் நல்ல பிள்ளை, அவங்க மாமனும் நல்ல பையன், அவங்க எதுக்கு உனைய திட்ட போறாங்க?
தடவை ஃபோன் பண்ணேன், பேசலை நான். மறுபடியும் கூப்பிட்டேன், பயமா இருந்துச்சுன்னு பேசலை. அந்த பிள்ளைக்கு இதே மாதிரி ஃபோன் பண்ணவும் வைக்கவும் ஃபோன் பண்ணவும் வைக்கவுமா இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்ச்சியாக கூப்பிடுவோன்னு கூப்பிட்டா அவங்க மாமா எதிர்ச்சியாக ஃபோன் எடுத்து விட்டாரு. எடுத்தோடனே அந்த பேச்சு பேசி விட்டாரு. குடும்பத்தையே தூக்கு உள்ள வைப்பேன், இனிமேல் ஃபோன் பண்ணினா கையை முறிப்பேன்னு. பொம்பளை பிள்ளைங்கன்னா கிள்ளிக்கிறியா? எந்த பொம்பளை பிள்ளையாவது கிடைக்குமான்னு அலைவீங்களாடா நீங்களாம்? அப்படி இப்படின்னு பேசி விட்டாரு. ஏடா ஃபோன் பண்ணா ஒழுங்கா பேசணும், அதை விட்டுட்டு நீ பேசாமல் இருந்திருக்க. அதுவும் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக ஒத்தையில் இருக்குது. அந்த பிள்ளை யாருக்கிட்டன்னு போய் சொல்லும்? எல்லாம் அவங்க மாமிக்கிட்ட தானே போய் சொல்லும். அவங்க மாமா ஏதோ பிள்ளைய யாரோ தப்பாக ஏதோ பேசுகிறான் போல இருக்குன்னு நினச்சி திட்டி விட்டாரு. அதுக்கு என்னடா இந்த ஆட்டம் ஆடுற? அதுக்கு என்னவா? நான் பாட்டுக்கு செவனன்னு இருந்தேன், நீ தானே என்னை குத்தூசி வச்சு குத்தி விட்ட. ஏண்டா இப்போ கூட உனக்காக ஒரு நல்ல பொண்ணை தானடா தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுவே வேற பொண்ணாக இருந்தா ஹலோ அப்படிங்க இப்படிங்கன்னு பேசியிருக்கோம். இது அவ மாமா இன்டர்ல கொடுத்துருக்குது. இதை விடவாட நல்ல புள்ள வேணும். ஒன்னும் நல்ல புள்ளதான், ஆனா திட்டு தான் நல்லா வசமா வச்சு திட்டி பிடிச்சு. ஆமா, எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தா அப்புறம் அப்படித்தான் பண்ணுவாங்க. போ கிளவி. இந்த டிவியை போட்டு விட்றேன் ஓடிட்டான்டா. டிவியை போட்டு விடுங்களான்னா அதை தவிர மற்ற எல்லாம் பேசுவாங்க. இப்போ எந்த சுவிட்சு போடுறதுன்னு கூட தெரியலையே நமக்கு. அப்படியாப்பா? இது எப்ப எடுத்த முடிவு எதுவும் சொல்றீங்களா? எனக்கு விளாவரியா? அது அண்ணன் மாமா கொஞ்ச நாளாவே நாங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் மாமா இருந்தோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு துணை வந்தாச்சு. நாங்களும் வேற பக்கம் வீடு பார்த்து போகிறது தானே நல்லதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் மாமா இருந்தோம். அதுவும் இல்லாமல் பையன் வேற இருக்கான், அவனுக்குன்னு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும். அதான் மாமா. இங்க வருமா, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல சரியா? நான் என் தம்பி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுடா சொல்லு. அது அண்ணன் மாமா, இன்னைக்கு நாங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு தப்புன்னு தோணாலும் ஏதாவது ஒரு நாள் நாங்கள் எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு தோணும் மாமா. அதுவும் இல்லாமல் முதல்ல தான் உங்களுக்குன்னு துணைக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் காலத்துக்கு உங்கள் கூட துணைக்கு இருந்தோம். இப்போ தான் உங்களுக்குன்னு உறவு வந்தாச்சு. இனிமே உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை மாமா? அப்பாடா. வருமா, நான் உன்கிட்ட ஒன்னும் பேசல, நீ தயவு செஞ்சு எதுவுமே பேசாத சரியா? உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீயே கெடுத்துக்காத. நீ சொல்லுடா சொல்லு. அண்ணே சொல்லு, நீயா எடுத்த முடிவா இல்ல இந்த வீட்டுல உள்ளவங்களால நீங்க எடுத்த முடிவா? என்னங்க எப்படி பேசுறீங்க? இந்த வீட்டுல யார் அவங்களை என்ன சொல்றா? ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாய மூடிக்கிட்டு இருந்துக்க. இது என் குடும்பம். என் குடும்ப விஷயத்த பேசும்போது நீ மூக்கம் நினைச்சுக்கிட்டு வராத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சொல்லுடா சொல்லு. அண்ணே என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அண்ணே. உங்ககிட்ட நான் சும்மா பேசுறதுக்கே பயமா இருக்கும். இதுல நீங்க வேற அதட்டு தான் இன்னும் பயமா இருக்குண்ணே. இங்க பாருங்க, நீங்க ஏன் வீட்டை விட்டு போறீங்கன்ற காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதை தவிர வேற எதுவும் என்கிட்ட நீங்க யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கனாலும் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எதனால இந்த முடிவு? நாங்களா தானே. ஏய், இந்த அண்ணன் மேல உனக்கு உயிரை நீ வச்சிருந்தேனா உண்மைய சொல்லு, இல்லைன்னு வையி. அண்ணன் இவங்க யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நான் சொல்லட்டுமா எதனால நீங்க வீட்டை விட்டு போறீங்கன்னு சொல்லட்டுமா? அண்ணன் நேத்து இவ ஒரு வீணா போனவ, இவெல்லாம் ஒரு ஆளு வெங்காயம், இவெல்லாம் ஒரு சொல்லிட்டான்றதுக்கோசரம் நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க. நான் ஒரு ஆளு வெங்காயமா? ஐயோ மாமா. இங்க பாருமா, இந்த வீட்டுல உங்களுக்கு தான் முதல் உரிமை, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாத்துக்கும். இவெல்லாம் யாரு? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு இத்தனை வருஷம் நீ பாடுபட்டிருக்க. ஆனா இவெல்லாம் அவ சொந்த குடும்பத்தையே எப்படிரா ஆட்டையை களைச்சு விடலாம், எப்படி அவங்க குடும்பத்தையே குழப்பி விடலாம் அப்படின்னு யோசிக்கிறவ. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேசுற பேச்செல்லாம் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டு போறீங்க பாருங்க. அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. சொந்த அக்காக்காரியே நல்லா இருக்க கூடாதுன்னு அவ குடியை கெடுக்கணும்னு இவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு ஆளு. தயவு செஞ்சு உள்ள போங்க, வேற எதுவும் எங்ககிட்ட பேசாதீங்க. இல்லைண்ணே, பையனுக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு வரணும். காலத்துக்கும் அவனும் இப்படியே இருக்கான், அது சரியா வராதுண்ணே. எங்களுக்குமே வெளியே போனா தானே
நாட்டு நடப்புன்னு என்ன எப்படி இருக்கு எதுன்னு தெரியும். காலத்துக்கும் நாங்களும் இப்படியே இருந்தோம்னா அது சரியா வராதுண்ணே. ஏய், உள்ள போங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. அண்ணே இல்லைண்ணே, போறீங்களா இல்லையா? அண்ணே நாங்க வெளியே போறதா முடிவு பண்ணிட்டோண்ணே. அப்படியா? சரிப்பா போங்க. ஆனா இந்த அண்ணன் செத்துட்டேன் அப்படின்னு நினைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போங்க. என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிடா பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? இந்த சொத்து பத்து எல்லாம் என் ஒருத்தன் இந்த வயசான கிழவனால மட்டும் முடியுமா? சொல்லு பாப்போம். இத்தனை வருஷம் இந்த 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி எல்லாத்தையும் பார்த்தது நீடா. இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட வயிறையும் சாப்பிட்டுருக்காகலான்னு யோசிச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டது அந்த புள்ளடா. பெத்த பயல்களே அவனுங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்தோனையும் படிப்பு வந்தோனையும் எல்லாரும் என்னை தூக்கி வீசிட்டு போனாங்க. ஆனா உன் பையன் என் பையன்டா, அவன் என் கூடயே நின்று இருக்கான்டா. இப்படி நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்கன்னு தைரியத்துல தானடா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் இப்படி என்னை தூக்கி வீசிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களேடா. அப்படியெல்லாம் போகணும்னு நினைச்சீங்கனாலும் நான் அப்படி உங்களெல்லாம் அனுப்புற ஆளும் கிடையாதுடா. நீங்க வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் செத்துட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க வீட்டை விட்டு போங்க. இப்போதைக்கு எங்கேயும் போக கூடாது. 3 பேர் உள்ள போங்க. அண்ணா நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா நீ போடா, நீ போ. அண்ணா மன்னிச்சிருண்ணே, மன்னிச்சிருண்ணே. நீ எனக்கு அண்ணன் இல்லை, அப்பா. உன்னை நான் அப்பா ஸ்தானத்துல தானே வச்சிருக்கேன். ஆனா என்னமோ தெரியலன்னு என் மனசுக்கே கேட்கலன்னு உன்னோட உறவு எனக்கு வேணும்னு இங்க இருந்தா நம்ம உறவு என்னைக்காவது ஒரு நாள் சுத்தி இருக்கவங்களால கெட்டு போயிருமோன்ற பயத்துல தானே நான் போறேன்னு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியவே போனாலும் என் மொத்த ஆதி அந்தமும் ஒன்ன தானே சுத்தி வரும். ஏண்டா அப்ப பாதியில வந்தவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு நீங்க வீட்டை விட்டு போறேன்றீங்க? ஐயோ இல்லைண்ணே, இல்லைண்ணே. என்னைக்கும் நான் உன் சொத்து பத்துக்கு என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லைண்ணே. நாங்க நினைச்சது எதிர்பார்த்தது எல்லாமே உன் உறவுக்காக மட்டும்தானே. சின்ன வயசுல அம்பட்டு கஷ்டப்பட்டு என்னைய வளர்த்த. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படின்னு நான் விடுவேன்? உன்னைய வெறுக்கவும் முடியாதுன்னு. இப்ப வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமும் நீ தானே. அப்படி இருக்கும்போது நீ என்ன தப்பா நினைச்சிடாதண்ணே. உன்னை விட்டா எனக்கு யாருக்குமே ஆதி இல்லைண்ணே, யாரும் இல்லைண்ணே. எந்திரிடா, எந்திரி. ஏய் இங்க பாரு, உன்னோட வாயால தான் இன்னைக்கு என் குடும்பமே இந்த மாதிரி ஆயிருக்கு. கல்யாணம் ஆன முதல் நாள் ராத்திரியே நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த குடும்பம் பிரியற மாதிரி என்னைக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சொல்லியும் நீ இந்த வேலை பாக்குறனா அப்ப நீ எவ்வளவு கேவலமானவ. உன் உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடையா? என்னங்க வாய் இருக்குன்றதுக்காக ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இந்த அளவுக்கு பேசுற வேலை வச்சுக்காதீங்க. சி வாய மூடு. உன்ன மாதிரி கேவலமான ஆளெல்லாம் அடிச்சா கூட அந்த பாவம் கையில வந்து ஓட்டிக்கும். முதல்ல போடி, வெளியே போடி. நான் எதுக்கு போகணும்? என்னை கல்யாணம் பண்ணி நீ தானே கூட்டிட்டு வந்தீங்க. என் தம்பி குடும்பமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, மொத்த சொத்தை அனுபவிக்கிற நீ இருக்கும்போது அவங்க போகணுமா? ஏய் போடி, வெளியே போ. இங்க பாருங்க, ஒரு வார்த்தையில சொன்னா உனக்கு புரியாது. போடி வெளியே. போறேன் போறேன். இதுக்கப்புறம் நீயா கூப்பிட்டா கூட இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். வாங்க பாட்டி வாங்க. வார மாப்பிள்ள, அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இப்பதான் கண்மூடி படுத்தாங்க. வெள்ளத்தாயே, வெள்ளத்தாயே. என்னையா வந்துட்டீங்களா? வந்தாச்சு வந்தாச்சு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு. அம்மா எம்மாடி, ஏம்மா நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே? இன்னைக்கு இதை சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு நீ வண்டியில் அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க? கம்முனு இருக்க முடியாதா உன்னால் வீட்டில்? இல்லைம்மா, உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான். அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கேம்மா. என்னம்மா
எப்போ வந்தீங்க நீங்கள்? நேற்று சாயங்காலமா. எனக்கு உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா முன்னே வந்திருப்பேன். தம்பி ஃபோன் போட்டு இந்த மாதிரி ராணிக்கு துணையாக இருங்கன்னு சொல்ல வந்தால் எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுது. அதான் காலையிலேயே பையனை வச்சு சாப்பாடெல்லாம் ஆக்கி எடுத்துக்கிட்டு வந்தோம். அத்தாடி, என்னால் உங்களுக்கு சிரமமா? ஐயோ, இதில் என்னம்மா சிரமம் இருக்குது? இதுலலாம் எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. இந்த என் 2 பேர பிள்ளைகளையும் நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பக்கத்தில் நின்று பார்க்காம வேற யார் வந்து பார்ப்பா? இல்லைம்மா, எனக்கே ஒரு கவலையாக போச்சு. எல்லாத்துக்கும் என்னால் சங்கட்டம்தான். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எங்களுக்கு எந்த சங்கட்டமும் இல்லை. அதுவும் நல்லா இருக்கிற பக்கத்தில் இருக்கிறத விட இந்த மாதிரி முடியாத நேரத்தில் அவங்களுக்கு கூட இருக்கிறது தான் நல்லது. அதனால தாம்மா நாங்கள் வந்தே இருக்கோம். என்னதான் நீங்கள் என் மனசை ஆறுதல் படுத்தினாலும் என் மனசு தான் கேட்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் சிரமம் கொடுத்துட்டோமேன்னு. ஏம்மா இங்கே பாருங்க, எங்களுக்கெல்லாம் எந்த சிரமமும் கிடையாது, சரிங்களா? அதுவும் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து நிற்கலன்னு வைங்க, மேலே இருக்க ஆண்டவனே எங்களையெல்லாம் மன்னிக்க மாட்டான். என்னம்மா நீங்கள், நான் என்ன அந்த அளவுக்கு நல்லவளா என்ன? நல்லவங்களா? ஏம்மா, உங்களை மாதிரி நல்லவங்களால தாம்மா இந்த பூமியில் இன்னமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏம்மா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, காலையிலே தம்பி 3 இட்லி வாங்கி கொடுத்தான், அதுவே சாப்பிட்டேன். அதுவே எனக்கு வயிறு நிறைவாக இருக்குது. தம்பி தான் ஒன்றும் சாப்பிடலை. வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து நீ சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அவனுக்கு முதல்ல சாப்பாடு தட்டில் வச்சு கொடுங்க. சரிங்கம்மா, நான் தான் எடுத்து வைக்கிறேன். ஐயோ அம்மா, ஒரு எறும்புக்கு கொடுத்துருவோங்க நீ நினச்சது இல்லையேம்மா. உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானேம்மா அந்த கடவுள். அந்த கடவுளே உண்மையாக இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் போச்சேம்மா. ஒருத்தி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா ஆஸ்பத்திரி, ஒருத்தரையும் ஆளை காணாமே, எல்லாம் எங்கிட்டு போனாங்க? டாக்டர் டாக்டர். நீங்கள் என்னங்க டாக்டர் டாக்டர்னு ஏதோ சோத்துக்கு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல தொண்டை தண்ணி வச்சு கத்துங்க. டாக்டர் டாக்டர். என்ன என்ன என்னாச்சு என்னாச்சு? என்ன சத்தம்? யாருக்கு என்னங்க பிரச்சனை? பாவி, கொஞ்ச நேரத்துல டாக்டரே கதி கலங்க வச்சுட்டாலே இவ கத்துன கத்துல. டாக்டர். இந்த என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்குது. டாக்டர், எங்க அம்மா டாக்டர், எங்க அம்மா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாங்க டாக்டர். என்ன சொல்றீங்க? பைத்தியகாரி, நல்ல நாளே அவ பேசுறது புரியாது. கட்டண புடிச்ச எனக்கே புரியாது, டாக்டருக்கு எப்படி புரியும்? டாக்டர், அது ஒன்றும் இல்லைங்க, ஆத்தாலும் அவனும் ஃபோன் பேசியிருக்காங்க. ஃபோன் பேசிட்டு இருந்த நேரத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, 2 பேத்துக்கு சண்டையா இருக்கு போல இருக்கு. என் மாமியார் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சரிஞ்சிருச்சு. அதான் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. நாங்கள் ஊருக்கு போய் இவங்களை தூக்கி போட்டுக்கிட்டு வந்தோம். அதான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க. விழுந்து எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? அது ஒரு 2 மணி நேரம் இருக்குங்க. மயங்க விழுந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் தூக்கிட்டு வருவீங்களா? ஏங்க, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. அதனால நான் என் புருஷன் வீட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா ஒத்தையில் தனியாக தான் இருக்காங்க. வயசான காலத்துல இப்படி வயசானவங்கள தனியா விடக்கூடாதுங்க. விட்டீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனை தான். அதுவும் இல்லாம நிறைய பேர் இப்படிதான் தனியா விடுறதுனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இறந்தா கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 நாள் 4 நாள் கழிச்சு ஸ்மெல்லுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னே புரியுது. இப்படி வயசான காலத்துல அவங்கள தனியா விட்டு பழக்காதீங்க. என்ன டாக்டர் பண்ணி தொலைறது? புள்ளன்னு பெத்தாங்க, அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு விட்டு போயிட்டான். இப்போ எங்க ஆத்தா தான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படியாவது எங்க ஆத்தால காப்பாத்துங்க டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள கூட்டிட்டு வாங்க. அம்மா. நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க சார். நீங்க மட்டும் உள்ள வந்து கூட்டிட்டு வாங்க. ஐயோ அம்மா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேனேம்மா. அம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லையே அம்மா. படுபாவி பையன், அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு விட்டு போயிட்டானே. எங்க ஆத்தாளுக்கு நானும் வரலன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. அடியே, நீ அழுகுறேன்னு சொல்லி நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்புறம் நீ ஒரு பக்கம் படுத்து தொலைஞ்சிடாத. ஏங்க, உங்க அம்மாவுக்கு இப்படி ஒண்ணுன்னா நீங்க இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஏண்டி, நான் என்னடி நக்கல் பேச்சு பேசினேன்? நிஜமா உண்மையை தொட்டு உண்மையா உன் மனசு தொட்டு சொல்லு. உங்க ஆத்தாளுக்கெல்லாம் சாக வேண்டிய வயசா? இன்னும் எத்தனையோ குடும்பத்தை அழிக்கணும், எத்தனையோ குடும்பத்துக்கு சாக விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது உங்க ஆத்தா போகுமா? என்னது?
அது ஒண்ணும் இல்லடி, அத்தை ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, அவங்கள சாதிக்க வேண்டியது இன்னும் எம்புட்டோ இருக்குது, அம்புட்டு சீக்கிரம் போயிருவாங்களா? அவ்வளவு சீக்கிரம் அந்த கட்டை வேகாது, நீ ரொம்ப வருத்தப்படாத. படுபாவி பையன் என் ஆத்தால பார்த்து எப்படியெல்லாம் பேசுறான். அம்மா அம்மா அப்பயே என் ஆத்தால என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினச்சேனே. படுபாவி சண்டாளி அதை இதுன்னு பேசி எங்கள் ஆத்தால அனுப்பி விட்டுட்டா. இப்போ அவளுகளுக்கு மனசு குளு 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 குளுன்னு இருக்குமே. அம்மா ஊர்ல உள்ளவைகளை எல்லாம் அளவிட்டு பார்த்தது இவளுகளுக்கு வழக்கம். முத தடவை அழுகுறாயா.